சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடைசி சில எபிசோட்ஸில் வந்து மருத்துவ சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், மருத்துவத்திற்கும் அதற்கும் என்ன ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் மருத்துவத்திற்குள்ளே இன்னும் போல, அதாவது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சந்திச்சுட்டு வரோம், எந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா முன்கூட்டியே இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலலாம் ரெண்டு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னா, உன்னோட சுகர் லெவல் எப்படி இருக்குது, என்னோடய சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்ற, உனக்கு மட்டும் எப்படி கம்மியாச்சு அப்படின்ற அந்த நிலைமை வந்துடுது. ஸோ அப்போது மருத்துவத்தோட தேவை அப்படின்றது வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நோய் இந்த மாதிரி டயபெட்டிக் மாதிரி பல லைஃப் ஸ்டைல் டிசீஸுன்னுவாங்க, லைஃப் மாடிஃபிகேஷன்ஸ்னால் வர டிசீஸ் எல்லாமே வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபை ஆகிடுது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த உணவுகள்லாம் இப்போ இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த உணவுகள் வந்து ரொம்ப சத்தான உணவுகளாக இருந்தது. இப்போ கிடைக்கிற உணவுகள்லாம் சத்து இல்லை அப்படின்ற அந்த காரணங்கள் மட்டும்தான் வெளிப்படுதே தவிர்த்து ரியலிஸ்டிக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது வெளிப்படுறது இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் ரியலிஸ்டிக்கான காரணங்கள் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கும் இப்போ இருக்கிற மக்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்னுவாங்க. மனம் சார்ந்த ஒரு நோயில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு நீங்கள் வந்து டயபெட்டிக்கை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்டர்ஸ்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறதுனால அது டயபெட்டிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருது. அப்போ நான் எப்போ தான் செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து HbA1c அதாவது 3 months ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் போதும். அதை மேற்கோள் காட்டி உங்களுடைய மருத்துவத்தை வந்து நீங்கள் அணுகுங்க அப்படின்றோம். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்களுக்கான எல்லாத்துக்குமே மெயினான காரணம் என்னவாக இருக்க முடியுது அப்படின்னா மனம்தான். அப்போது அந்த மனதை எப்படி செம்மைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய வழிகள். அதில் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்ற இந்த இடத்துல பெரிய சொல்யூஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் சக்சீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆன்மீகம். ஸோ இந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து சிவம் டிவி வழியாக நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிவம் டிவி வழியாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரங்க. அதில் மருத்துவமும் சேர்ந்துருக்கணும். ஏன் அப்படின்னா, மனதை செம்மைப்படுத்துவதனால உடல் செம்மையாகுது. மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஆன்மீகத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும், ப்ளஸ் உடலை செம்மைப்படுத்தக்கூடிய மருத்துவ தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சீரிய நோக்கத்தோடு தான் இந்த படைப்புகள் எல்லாமே நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, மருத்துவம் தேவையொழிய, அதாவது மருத்துவத்திற்கான தேவை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன எப்படி வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் நிறைய விஷயங்களில் சில பேருக்கு சில கருத்துக்கள் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் எலாபரேட்டாக கேட்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த தகவல்கள்லாம் பின்பக்கத்தில் வந்து நிறையா வந்து ஒரு டிஸ்கஷன் மோடில் நம்ம போவோம். அதற்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த தகவல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து இதோடைய கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம கடைசியாக பார்த்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ உணவு ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் எந்த மாதிரியான உணவுகள் எப்படி எடுக்கணும், எந்த இடத்துல அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை வந்து முறைப்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த உணவுகள் வந்து எந்த டைமில் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலி வந்து டைம் அப்படின்ற ஒரு உணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கா அப்படின்னா, அந்த மாதிரி உணவுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலரான டைம் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. அப்போது எந்த நேரத்தில் வேணால் சாப்பிட்லாமா அப்படின்னா, எந்த நேரத்தில் வேணால் சாப்பிடலாம் அப்படின்றதும் தவறு. அப்போ ரெண்டுமே தவறுனா எப்படி அப்படின்னா, இதை நான் முறைப்படுத்தி அழகாக சொல்கிறேன். இது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து 24 மணி நேரம் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மருத்துவர்கள் கொடுக்குற ஒரு தகவல் என்ன, 24 மணி நேரம் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஏன் அந்த 24 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா, நல்லா ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம், அதாவது டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு உடலில் ஏற்படுற நோய்
சரிப்படுத்திக்கிறதுக்கான அனைத்து கெப்பாசிட்டியும் அந்த நோயை சரிப்படுத்திக்கிறதுக்கான அந்த அத்தனை தகுதியும் அந்த உடலுக்கே இருக்குது. அதுக்கான சப்போர்ட்டிங் ஐட்டம் வெளியிருந்து கொடுக்கப்படுது அப்படின்ற அந்த தகவலை ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். அதுதான். ஸோ 24 மணி நேரத்தில் அந்த சப்போர்ட்டிங் ஐட்டத்தை எடுத்து, அதாவது வெளியிலேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு அந்த உடல் வந்து செயல்படுத்துக்குதா, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் வெளியிலேருந்து கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமா ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் உள்ள அனுப்பும்போது இந்த கெமிக்கல் காம்பனண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி இந்த உடல் வந்து அதற்கான அந்த பிரச்சனைகளை களைந்து தேறி வருகிறதா அப்படின்றத பார்க்கணும். இதை சில நேரங்களில் எடுத்துக்க முடியாமல் போயிட்டு அந்த உடல் வந்து அந்த கெமிக்கல் காம்பனண்ட்டையும் இல்லை ஏதோ வெளியிலேருந்து காரணங்களை எடுத்துக்கிட்டு அது செயல்படாமல் போயிடுது அப்படின்னா பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ஸில் செயல்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டறிந்து அதற்கான நேரம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கொண்டு அந்த பர்டிகுலர் டைமில் எந்த மாதிரியான பர்டிகுலர் ஆர்கன் செயல்படாமல் போகுது அப்படின்றத தெரிஞ்சு அலோபதி மருத்துவர்கள் வந்து அதற்கு வந்து சொல்யூஷனை தேடுறாங்க. இல்லை இது முடியாது அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அலோபதி தவிர்த்து ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்னுவாங்க, ட்ரெடிஷ்னல் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் எல்லாமே மருத்துவ முறைகள் எல்லாமே அப்படின்னா இது 24 மணி நேரத்தை ஒவ்வொரு ஆர்கனுடைய எனர்ஜி பேட்டர்ன்ஸில் கொண்டு வராங்க. அதாவது உடல் அப்படின்றது எனர்ஜி நிரம்பிய ஒரு கூடு, எனர்ஜியால் ஆன ஒரு சக்தி கோல வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழகாக சொல்லலாம். சக்தி கோல வடிவத்தால் ஆனது தான் இந்த உடல். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நான் ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னும் போது இந்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த வேலையை நான் துரிதமாக செய்கிறேன். இந்த வேலையை முடிச்சுக்கிட்ட பிறகு அந்த சக்தி எடுத்துக்கிறத நான் குறைச்சிக்கிட்டு உக்காஞ்சிக்கிறேன். உதாரணத்துக்கு கரண்ட்டு ரீடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, 2 பல்பு போடும்போது அதோட ரீடிங் ஸ்லோவாக சுற்றும். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேன் போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தும். ஒரு ஏசி அதிகப்படுத்தும் போது இந்த ரீடிங் ரொம்ப வேகமாக சுற்றும். ஸோ எந்த அளவுக்கு இன்புட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அவுட்புட். ஸோ அப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், எனர்ஜி எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுதுன்ட்டு. இதே தான் இந்த உடல் தனக்கு தேவையான எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்குது. இந்த எனர்ஜியை அதற்கு தேவையான எனர்ஜியை அதுவே உருவாக்கி கொள்ளும் வல்லமை உண்டு. அந்த எனர்ஜி உருவாக்கி கொள்றதுக்கு தேவையான விஷயம் எது அப்படின்னா அதுதான் உணவு. ஸோ அந்த உணவு ரொம்ப 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 முக்கியம். அந்த உணவு எப்போ உட்கொள்ளணும்? பசி எடுக்கும்போது. சரி, பசி எடுக்கும்போது சாப்பிட்ணும். எனக்கு எப்போ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரங்காலம் இருக்கு இல்லையா, இந்த நேரம் இப்போ நான் இரவு 12 மணிக்கு பசிக்குது அப்படின்னா அது தவறு. ஏன் தவறு? ரைட், இப்போ பார்ப்போம். நேச்சுரல் ப்ளஸ் அன்நேச்சுரல், இயற்கை அல்லாத செயல்கள் 2 இருக்குது. இயற்கை ஒற்றிய செயல்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இயற்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, பகல் அப்படின்னா சூரியன் வந்தவுடனே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆக்டிவாக மாறிடுறோம். சூரியன் மத்தியானம் வந்துடுது அப்படின்னா ஆக்டிவ்னஸ் வந்து அதோட உச்சத்தில் இருக்குது. ஸோ சூரியன் குறைய ஆக்டிவ்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுக்குது. நம்ம உடல் வந்து இலகுவாக லேஸாக ஆரம்பிச்சிடுது. டயர்ட்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் அதோடைய வீரியத்தை வந்து கம்மிப்படுத்திக்க ஆரம்பிச்சிடுது. இரவு வந்துடுதுன்னா குளுமை, நம்ம ஒரு சுற்றி குளுமை சூழ்ந்துக்குது. குளுமை வந்ததுனால உடல் குளுமை அடைஞ்சிடுது. ப்ளஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமும் மாறிடுது. அப்போது இந்த உடல் எது சார்ந்து அமையுதுன்னு சொல்லிட்டு கவனிப்போமே. உடல் இந்த இயற்கையை ஒட்டி, இந்த இயற்கையை சார்ந்து தான் அது நடத்திக்கிட்டு வருது. அப்போது இந்த இயற்கைக்கும் இந்த உடலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆன்மீகத்தில் இன்னொரு வகையில் சொல்லலாம். அது எப்படி சொல்லலான்றது பார்க்கலாம் பிறகு வரதில்ல. ஸோ மருத்துவத்தில் மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இயற்கையை ஒட்டி தான் இந்த உடல் அமைந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போது நான் பகலானால் எழுந்திருக்கிறேன், ஆக்டிவாக நான் ஒர்க் பண்ணுறேன், சூரியனோடவே நான் வந்து ஒத்திசைவு கொண்டுகிட்டே போயிட்டுருக்கேன். சூரியன் மறைஞ்சிட்ட உடனே நிலாவுக்கு நான் ஒத்திசைவு கொள்கிறேன். நிலா வந்து குளிருது, குளிர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா உடலும் அதற்கான ப்ரோக்ராம் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த உடல் அதற்கான ப்ரோக்ராம் பண்ணி ஸ்லீப்பிங் மோடு கொண்டு போனோன்னா போய் படுத்து தூங்கின உடனே இந்த எனர்ஜியை வந்து இது காலையிலேருந்து கன்சியூம் பண்ணியிருக்கல, இது எல்லாத்தையுமே இதை அழகாக செக்ரிகேட் பண்ணி அதை அழகாக வந்து அந்தந்த இடத்துல எடுத்து அடுக்கி வச்சுட்டு உடலுக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடச்சிடுது. மறுபடியும் மீண்டும் அடுத்த நாள் காலையில் நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்ணி ஒர்க் பண்ணி ஓடிட்டுருக்கோம். ரைட், ஓகே. இப்போ இந்த இரவில் அகைன்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த உடல் எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த இயற்கைக்கு மாறாக செயல்படுறதுனால இயற்கையை ஒற்றிய விஷயங்கள் நம்ம உடலுக்கு கிடைச்சிட்ருக்கு. நம்ம இயற்கைக்கும் உடலுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது இல்லையா? ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் கட்டாகி இயற்கைக்கு மாறாக இந்த உடல் செயல்படும் போது
ஸ்டார்டிங்கில் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அதாவது இயற்கை ஒட்டிய விஷயங்கள் இல்லாமல் அப்போஸ் பண்ணி நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே அது இந்த உடலை வந்து பாதிக்க செய்யுது. அது ஒரு கட்டம் வரைக்கும் உடல் அதை பெருசாக அதை காட்டிக்காது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உபாதைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடுது அப்படின்னா அதை தடுக்கிறது ரொம்பவே சிரமமாயிடும். அப்போ நம்ம மருத்துவத்தோட உதவியை வந்து நாடுற மாதிரி ஆகிடும். அப்போது அது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இயற்கையை ஒட்டி அமையிறது அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்போ நான் இயற்கை நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது தப்பு. இதை நான் ஸ்ட்ராங்காக இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுடைய மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறது தப்பு, நான் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே உங்களுக்கு போது பாருங்கள், அதுதான் நோய். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு குற்ற உணர்வுக்குள்ளே போகாதீங்க. போகாமல் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணக்கூடாது, அதுதான் உண்மை. இந்த நைட் ஷிஃப்ட்டை எப்படி மாற்றிக்கலாம்? நைட் ஷிஃப்ட் செய்கிறதுனால எனக்கு 200 ருபீஸ் கிடைக்குது. நைட் ஷிஃப்ட் இல்லாமல் பகலில் செஞ்சேன் அப்படின்னா 150 ருபீஸ் தான் கிடைக்குது. 50 ரூபா குறைவாக இருக்குது, பரவாயில்ல. நைட் ஷிஃப்ட்டு போகாமல் அவாய்ட் பண்ணி 50 ரூபா குறைவாக இருந்தாலும் பகலில் வேலை செய்கிறது உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப்பு. ரைட், நைட் ஷிஃப்ட்டு தான், வேறு வழியே இல்லை. சரி, நைட் ஷிஃப்ட் போகிறேன் அப்படின்னா பகலில் அதற்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய ரெஸ்ட்டை நீங்கள் முன்னிறுத்துங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான அந்த 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 கரெக்டான அந்த டைம் ரெஸ்ட்டை கொடுக்கணும். நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுனால 11-12 மணி வரைக்கும், அதாவது பகல் 11-12 மணி வரைக்கும் காலை உணவு எடுக்காமல் சில பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலை உணவை அவாய்ட் பண்ணுறதுனாலையுமே பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு மத்தியான உணவு காலையில் மத்தியானத்தில் தான் காலை உணவே எடுக்கிறது. அதாவது அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஒரு 12-12:30க்கு எடுக்கிறது. அதுக்கப்புறம் மத்தியான ஃபுட்டையுமே வந்து ஈவினிங் எடுக்கிறது, நைட்டு ஸ்கிப் ஆகிடுறது. இல்லை ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை உள்ளே தள்ளி போட்டுட்டு அடுத்த 2 மணி நேரத்துலேயே நைட்டுக்கான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு உடனே எடுத்துன்னு போய் சிஸ்டமில் உக்காஞ்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் இதெல்லாம், இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது எல்லாமே தவறா அப்படின்னா தவறு தான். ஒழுக்கம் அப்படின்றது என்னென்னா உடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சீரியஸாக கவனிக்கணும். உடல் எந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒத்துழைக்குது, எந்த விஷயத்தில் ஒத்துழைக்கலன்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது உடல் ஒத்துழைக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் ஒத்துழைக்கலை அப்படின்னா அது வெரி சீரியஸான ப்ராப்ளம். அப்போ இந்த உடல் ஒத்துழைக்குதா இல்லையா அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா உடல் உங்களுக்கு உடல் மீதான கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்ற பட்சத்தில். உடல் மீதான கான்ஷியஸ்னால் என்ன? இப்போ நான் உக்காஞ்சிட்ருக்கேன், நான் உட்காரும் போது என்னுடைய கால் பாதம் எந்த இடத்துல தொட்டுட்ருக்கு, என்னோட ஸ்பைனல் கார்டு எந்த இடத்துல தாங்கி பிடிச்சிட்ருக்கு, என்னோடய கை எது தாங்கி பிடிச்சிட்ருக்கு, இந்த விஷயங்களுக்குள்ளே என்னுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்கிற பட்சத்தில் தான் என்னுடைய உடல் கரெக்டாக உக்காஞ்சிட்ருக்கா, எப்படி செயல்படுது, இது எல்லா விஷயத்தையும் எனக்குள்ளவே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் எனக்கு பசி இருக்கா அப்படின்றது எப்போ போவோம்? டுவேர்ட்ஸ் இன்சைடு, என்னுடைய உள்பக்கமாக என்னுடைய ஞாபகத்தை, என்னோட உணர்வு திறனை திருப்பும் போது தான் இந்த உடலுக்கான தேவை, இந்த உடலுக்கான இயக்கம், இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று, நிறைய பேர் பார்ப்பீங்க இப்படி இருப்பாங்க, உக்காஞ்சிக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாஞ்சிக்கிறது, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டிருப்பாங்க, இந்த ஃபிபுலான்வாங்க, இந்த போன்லாம் வந்து இப்படி வெளியே வந்து நிற்கும், இந்த மாதிரி உக்காருது. இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு நீங்கள் இப்படி உக்காடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியணும், என்னென்னா நான் உக்காரேன், என் கால் இந்த பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்றது தெரிகிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே நீங்கள் பேச்சு வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற இடத்துல உங்கள் உடலை மறந்துட்டு நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த உடல் வந்து ஒரு இடத்துல வந்து சின்னதாக அந்த ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத அதை தெரியப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட முயற்சி பண்ணணும். நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், உன்னை மதி, உடலை போற்று. உன்னை நீ மதிக்கணும், உன் உடம்பை நீ போற்றணும். இந்த உடம்பு நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்ருக்கோம். இந்த உடம்போடைய விசேஷத்தை இன்னும் வரும் எபிசோட்ஸ்லாம் நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியுதான்றதை பார்ப்போம். அதனால் இந்த உடல் நான் எப்படி உக்காஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற அந்த கான்ஷியஸ் அது எனக்கு இருக்கணும். இந்த கான்ஷியஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஓஷோ நம்மளுக்கு ஞாபகத்து வருவார். கான்ஷியஸ்னால் என்ன அப்படின்ற விஷயத்தை அவர் அழகாக சொல்லியிருப்பார். கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு பெரிய எலாபரேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பார். ரொம்பலாம் எலாபரேட் பண்ணிக்காதீங்க. கான்ஷியஸ்ன்றதுனா உங்களை நோக்கி உங்களை நீங்கள் திருப்புவது, அவ்வளோதான். அப்போது நான் உக்காஞ்சிட்ருக்கேன், என் கால் பாதம் எப்படி இருக்குது, நான் சாஞ்சிட்ருக்கேன், ரிலாக்ஸ்டாக இருக்கேன், என் உடல் இயல்பாக இருக்கா, தளர்வாக இருக்கா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தளர்வாக நீங்கள் உங்கள் உடலை வச்சுருக்கிற பட்சத்தில் உங்களுடைய எல்லா செயல்களும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அப்போது நீங்கள் தளர்வாக இருக்கணும், ஆக்டிவாகவும் இருக்கணும். தளர்வாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், அது எப்படி முடியும்? அதெல்லாமே ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களால் கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த உடலை நீங்கள் மதிக்கணும். அதை மதித்து இதுக்கு எப்படி உக்காஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வெளியில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் தான் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே உங்களால் உற்று நோக்க முடியும். இப்போ இந்த வெளியிலே இருக்கிற விஷயங்களை நீங்கள் உற்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்தது என்ன நடக்கும்? எனக்கு எப்போ பசிக்குது, என்னுடைய அடுத்தடுத்த ஷெட்யூல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம கவனிக்க முடியும். சரி, இதை இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம் வேறொரு எபிசோடில். ஸோ இப்போது இத்தனை மணி நேரமாக நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் அசைப்படுங்க. ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் ஒரு வாட்டி கேட்டால் புரியாது. நான் சொல்கிற விஷயத்துடைய நோக்கம் என்னன்றது உங்களுக்கு நீங்களே கேட்டு மறுபடியும் இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இந்த மாதிரி யங் ஏஜ்லேயே அந்த மாதிரி பூ படைஞ்சிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காலப்போக்கில் மாதவிடாயில் நிறைய பிரச்சனைகள் எழும்புது. ஸோ இந்த மாதவிடாயை வந்து அம்மா இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, இல்லை ரொம்ப டேரஸ்ட் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள உறவினர்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிரமமாக போயிடுது. ஸோ இது அம்மாவுக்கு நாலேஜ்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பக்குவமாக சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் சமுதாயத்தில் இந்த மாதிரி அதுக்கான நாலேஜும் இல்லாத பேரண்ட்ஸ் அது மாதிரியானலாம் கூட இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு 12 வயசில் பூ பெய்கிற வந்து பிள்ளைங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா அப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வி என்ன, இந்த மாதிரி ப்ளீடிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு. வரல அப்படின்றதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த சைடில் வராங்க, இயற்கையாக வரத்துக்கான அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று, அதை வர வைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இன்னும் சில பேர் என்னென்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அது வந்துடணும் அப்படின்ற மாதிரி துடிக்கிறாங்க. அது வந்து தவறு. ஸோ எப்பயுமே காரணம் அறிந்து மருத்துவம் கொடுக்கறது ரொம்ப 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 சரி. அந்த காரணம் அறிந்து மருத்துவம் கொடுக்கறதுலையும் மருத்துவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில மருத்துவர்கள் மட்டும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஏதோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான மருத்துவத்தை பண்ணிடுறாங்க. அது ரொம்பவே தவறு. ஆனால் நிறைய மருத்துவர்கள் வந்து இல்லைம்மா அது அப்படி தான், அந்த குழந்தை தானே கொஞ்சம் நல்லா மெச்சூர் ஆகட்டும், அதுக்கான பிளட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை, இந்த மாதிரி உணவு பழக்கங்களை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முறைப்படுத்தி அதை கொடுக்குற அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. ஸோ அதுதான் உண்மை. ஸோ பேரண்ட்ஸ்க்கு முதல்ல புரியணும், நம்ம குழந்தைங்களுக்கு இது கரெக்டு தானே, அது உண்மை தானே, அது ஃப்ளோ இல்லை ப்ளீடிங் ஆகலை அப்படின்னா அப்போ அது உள்ளே இல்லை, அதாவது சட்டியில் இருந்தது அகப்பைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய காலத்தில் பார்ப்போம். அப்போ அந்த சட்டியை முறைப்படுத்தணுமா இல்லை அகப்பையில் வரலையேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்குமா? அப்போ சட்டியை சரிப்படுத்தணும். ஸோ அப்போ அந்த உடலை சரிப்படுத்தணும். அந்த குழந்தைக்கு 12 வயசுக்குள்ளே வரதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஹார்மோனில் என்ன இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எமோஷ்னலி யார் ஃபிட்டு அப்படின்னா எமோஷ்னலி பெண்கள் தான் ஃபிட்டு. ஆனால் எமோஷ்னலி அதிகமாக பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான் அதிகம். ஏன் அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேல் கேரக்டர் அப்படின்றது வெளியில் அதிகமாக போயிடுறதுனால அவங்களுடைய அந்த அந்த சில எமோஷ்னல் ஷிங்கிங்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்திடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. பட் பெண்களுக்கு வந்து அதிகமாக வெளியில் போகாததுனால அப்படியே வெளியே போனாலுமே சரி ஒரு வெளியில் வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பன் அவுட் பண்ணி ஆண்கள் அளவுக்கு அவங்களால வெளிப்படுத்த முடியாததுனால பெண்கள் அதிகமே சஃபர் ஆகுறாங்க. அதே எமோஷனல் கூட ஃபேமிலியோட பாண்டிங்ஸ் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு இந்த எமோஷன்ஸ் இன்னும் அதிகமாகி இந்த எமோஷன்ஸ்னால் பலவிதமான நோய்களுக்கு எஸ்பெஷலி அவங்களுடைய யூட்ரஸில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு காரணம் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிற பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னா அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் தெரியாமல் தான் இருக்காங்க. ஸோ அப்போது ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு சொல்யூஷன் வந்து தீர்வு வந்து கம்ப்ளீட்ட தீர்வாக கிடைக்குதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ வரைக்கும் அவங்க வந்து பிசிஓடி சிஸ்ட் இருக்குது இல்லை பிசிஓஎஸ் வாட் கைண்ட் ஆஃப் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது எதனால் ஏற்படுது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து தகவல் கொடுக்கப்படுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ அதற்கு வந்து லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 10-15 கொடுத்து விட்டுடுறாங்க. பட் லைஃப் ஸ்டைல்னால் அது என்ன லைஃப் ஸ்டைல் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு என்ன, அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே தகவல் கொடுக்கப்படுதா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய மருத்துவர்களை அணுகி அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு மருத்துவத்தை ரொம்ப நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இல்லை. மருத்துவத்தை நீங்கள் ரொம்ப நாள் பழக்கப்படுத்தக்கூடாது. உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதே தருணத்தில் உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்க முடியாமல் சில பிரச்சனைகள் வரும்போது வெளியிலேருந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சில இடத்துல படிச்சுட்டேன், அதனால் நான் வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நான் வந்து என்னை அதுவே சரிப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்றதும் தவறு.
ஸோ அந்த மாதிரிலாம் விடாதீங்க. ஏன் அப்படின்னா சில டைமில் உடலுக்கு சில ஹெல்ப்பு வெளியிலேருந்து தேவைப்படும். ஸோ வெளியிலேருந்து என்ன மாதிரியான ஹெல்ப் தேவைப்படுதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை பழக்கப்படுத்துறது மட்டும்தான் தவறே தவிர்த்து அதை எடுக்காமல் இருக்கிறது அது அதை விட மிக பெரும் தவறு. ஸோ உடல் அளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல அதை பரிசோதிங்க. முறையான டாக்டர்கிட்ட போய் பரிசோதனைங்க. இல்லை இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவம்னுவாங்க, நல்ல ஒரு மருத்துவரை அணுகி அவங்கக்கிட்ட விசாரிங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் உடல் எந்த மாதிரியா இருக்குது, உங்கள் உடல் உங்கள் மனம் சொல்கிறத கேட்குதா, இல்லை உங்கள் மனம் சொல்கிறத உங்கள் உடல் அதற்கு ஒத்திசைவு கொள்ளுதா, இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃப்யூச்சரில் நோய் இல்லாமல் வாழ்க்கலாம். அப்போ நோயில்லா இருக்கிற விஷயத்துக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றது தான் முதல் தீர்வு. ஸோ ஃபஸ்ட்டு நோய் இல்லாமல் என்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றது தான் முதல் தீர்வு. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதற்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நோய் வந்தது அப்படின்னா அந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவத்தை எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நாள் கிரானிக்கலாக இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் ஈஸியாகவே என்னால் சரிப்படுத்திக்க முடியும், இப்படி போன்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிவம் டிவி வழியாக நான் உங்கள் சார்பில் சிவம் டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.